Hi friends, welcome back. இந்த வீடியோவில் வந்துட்டு Go modules பற்றி பார்க்க போகிறோம். ஸோ Go modules அப்படின்னா என்ன? Go modules வந்துட்டு ஒரு டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 ஃபங்க்ஷன் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எழுதி வச்சுருக்கீங்க. நம்ம போன வீடியோஸில் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்ததுனால ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 10 ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரு வே என்னென்னா அந்த 10 ஃபங்க்ஷனையும் நீங்கள் காப்பி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு மாடியூலாக பப்ளிஷ் பண்ணலாம் GitHubல. ஸோ அதை மற்றவங்க எடுத்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி இப்போ நீங்கள் Node.js யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு NPM மாடியூல் பப்ளிஷ் பண்ணால் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கலாமோ அதே மாதிரி நீங்கள் பப்ளிஷ் பண்ணால் அதை வந்துட்டு நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்லேயே ஆகட்டும் வேற ஒரு ப்ராஜெக்ட்லேயே ஆகட்டும் அந்த மாடியூலை யூஸ் பண்ணலாம். பேசிக்காக இப்போ இது எதுக்கு அப்படின்னா கோட் ஷேர் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்துட்டு டிபெண்டன்சியை மேனேஜ் பண்ணுறதுக்கு. நீங்களே ஒரு 100 செட் ஆஃப் டிபெண்டன்சிஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் Go மாடியூல்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு Go மாடியூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மாடியூல்ஸ்களை எப்படி பேக்கேஜஸ் க்ரியேட் பண்ணுறது, இம்போர்ட் பேக்கேஜஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, தென் வந்துட்டு எப்படி பப்ளிக்காக இருக்கிற பேக்கேஜஸை வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்டில் உங்களோட மாடியூல் ப்ராஜெக்ட்னா மீன்ஸ் மாடியூல் உங்களோட மாடியூலில் எப்படி வந்துட்டு எடுத்து வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி உங்களோட ஓன் மாடியூல் கிரியேட் பண்ணுறது, அந்த ஓன் மாடியூலை எப்படி பப்ளிஷ் பண்ணி அதை உங்களோட ப்ராஜெக்ட்லையோ இல்லை மற்றவங்க ப்ராஜெக்ட்லையோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் Go மாடியூல்ஸ். ஓகே, ஸோ Go IT சேம் ஃபோல்டரில் தான் இருக்கேன். நான் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு மேத் மாடர்ன் கிரியேட் பண்ணுறேன். சிம்பிள். தென் வந்துட்டு இதுக்குள்ளே போகணும். நான் பேசிக்காக ஒரு கமாண்ட் ரன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் மேத் மாட் போயிட்டேன், எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு மாடியூலை எப்படி கோலை இனிஷியலைஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். Go mod init மாடியூலோட நேம். ஸோ நான் மேத் மாடர்ன் ஃபோல்டர் கிரியேட் பண்ணதால் சேம் மாடியூலோட நேம் மேத் மாடர்ன் கொடுத்துட்றேன். இதுவே நீங்கள் பப்ளிக்காக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மற்றவங்க யூஸ் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணணும்னா உங்களோட GitHub URL அங்கே கொடுக்கணும். அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் மாடியூல்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பப்ளிக்கான ஒரு பேக்கேஜை தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், மக்ஸ் அப்படின்ற பேக்கேஜ். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு HTTP சர்வர் கிரியேட் பண்ணால் அதோட ரவுட்டிங்காக யூஸ் பண்ணுவோம். பேசிக்காக இந்த மக்ஸ் ரவுட்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் எல்லாமே படிக்கலாம். பட் நான் என்ன இதிலேருந்து உங்களுக்கு எஜுகேட் பண்ண வர்றேன் அப்படின்னா இந்த மக்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். இது ஏதோ ஒரு லைப்ரரி. ஓகே, இது ஏதோ ஒரு மாடியூல். கோவை பொறுத்த வரைக்கும் இந்த மாடியூலை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி, இது யாரோ ஒருத்தர் பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கிற மாடியூல், இதை எப்படி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது நம்மளோட ப்ராஜெக்டில் அப்படின்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஸோ இதை வந்துட்டு இந்த மக்ஸ் ரவுட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். அது உங்களுக்கு பெருசாக தேவையில்லை. பட் எப்படி யூஸ் பண்ணுறது பப்ளிக் பேக்கேஜஸை, ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே இன்னொரு பேக்கேஜஸ் இருக்குது HTTPன்னு. ஸோ இந்த HTTP பேக்கேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா சேம் வே நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டால் போதும்ல. ஸோ அதை மட்டும் நீங்கள் இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டா போதும். ஸோ ரொம்ப என்ன மக்ஸ் அப்படின்றது நீங்கள் யோசிக்க வேணாம்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். ஓகே, go get github.com gorilla/mux. ஸோ இது எப்படி நீ மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கியான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா github.com/gorilla/mux இதுதான் ரெப்பாசிட்ரி. ஸோ பேசிக்கலாக எல்லாமே GitHub ரெப்பாசிட்ரி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். go get github.com/gorilla/mux கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மக்ஸ் ரவுட்டர் ஆட் ஆயிருச்சு, இந்த மாடியூல் ஆட் ஆயிருச்சு. இதோட வெர்ஷன் v1.8.1. இது எங்கேருந்து டிசைட் ஆகுதுன்னா GitHubல போனீங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி GitHubல போனீங்க அப்படின்னா இங்கே டேக்ஸ் போனீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கு பாருங்கள், 1.8.1 சிமெண்டிக் வெர்ஷனிங் தான். ஸோ எது லேட்டஸ்ட் வெர்ஷனோ அதை எடுத்துக்கும். நீங்கள் வெர்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வெர்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்கன்னா இங்கே நீங்கள் வெர்ஷனையும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே, பட் நான் வந்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷனே விட்டுறேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த மாடியூலில் உங்களோட ஓன் மாடியூலில் இன்னொரு பப்ளிக்கான மாடியூல் கிரியேட் ஆகிடுச்சு. பப்ளிக்கான மாடியூலை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் எல்லா மாடியூல்லையும் எல்லா கோவும் ஸ்டார்ட் ஆகிறது, எல்லாவோட Go அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆகிறது main.go ஃபைல். main.go ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு பேக்கேஜ் மெயினில் ஃபங்க் மெயின் இதில் வந்துட்டு நம்ம ரவுட்டர் கிரியேட் பண்ணணும். ரவுட்டருக்கு 6ன்னு நான் வைக்கிறேன் ஈக்குவல்ஸ் மக்ஸ்ன்னு போட்டு நீங்கள் என்டர் பண்ணாவே உங்களுக்கு ஆட்டோ இம்போர்ட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இந்த பேத்திலிருந்து இம்போர்ட் ஆகிருக்கு மக்ஸ் டாட் நியூ ரவுட்டர். இந்த மாதிரி பேக்கேஜஸ் நம்ம லோக்கலாக எப்படி கிரியேட் பண்ணுறது, பேசிக்காக இந்த மக்ஸ்குள்ளே இந்த நியூ ரவுட்டர்ன்றது ஆப்வியஸ்லி
இந்த மக்ஸ்ன்றது ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம மாடியூல் தேவைப்படுது. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த பேக்கேஜை வந்துட்டு எப்படி நம்ம ஓனாக கிரியேட் பண்ணுறது, நம்மளோட லோக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் இது பப்ளிக், உங்களுக்கு ஓனாக வேணும்னா எப்படி இந்த ப்ராஜெக்டில் கிரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஆர் ரவுட்டர். ஸோ நான் இதை வச்சு நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் ஒரு println போடுறேன் எஃப்எம்டி. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எஃப்எம்டி அப்படின்றதும் ஒரு மாடியூல் கைண்ட் ஆஃப் ஒரு டிஃபால்ட் பேக்கேஜ் தான், அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி திங் இஃப் யூ இன்ஸ்டால் ஃப்ரம் பப்ளிக், எல்லாமே பப்ளிக்கிலிருந்து வர்ற இன்ஸ்டால் பண்ணுற நீங்கள் எல்லாமே ஒரு மாடியூல், அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பேக்கேஜஸ். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் போடுறேன், நியூ ரவுட்டர் கிரியேட்டட், ஜஸ்ட் ரவுட்டரை நான் கன்சோல் லாக் பண்ணுறேன். இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு புரியாத மாதிரி தான் வரும். பட் ஜஸ்ட் ஒரு ரவுட்டர் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பப்ளிக்காக இருக்கிற ஒரு பேக்கேஜ் எடுத்து அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிட்டோம் இன்ஸ்டால் பண்ணி அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சால் போதும். ஓகே, பெருசாக நீங்கள் இதை ரொம்ப ரிசர்ச் பண்ண வேண்டாம். இந்த ரவுட்டர் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ மேத் மாட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பப்ளிக்காக இருக்கிறது கிரியேட் பண்ணியாச்சு. நம்மளை இப்போ இது ஒரு பேக்கேஜ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பேக்கேஜ் வந்துட்டு மாடியூல் யூஸ் பண்ணி பப்ளிக் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு டிபெண்டன்சியாக வச்சுருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு ஓன் பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ ஓன் பேக்கேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இப்போ மேத் மாடுன்ற ப்ராஜெக்ட்குள்ளேயே நான் வந்துட்டு இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். இப்போது இங்கே தான் நம்ம பேக்கேஜ் நேமை மாற்ற போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு பேக்கேஜ் மெயின் தான் பார்த்தோம். இப்போ லிப் பேக்கேஜ்னு வச்சுருக்கோம், சேம் ஃபோல்டர் நேமே வச்சுருக்கோம். இப்போ இது ஒரு பேக்கேஜ், இதுக்குள்ளே நீங்கள் எந்த மெத்தட்ஸ் வேணால் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க் கிரீட்னு ஒரு மெத்தட். மேக் ஷுர் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க எந்த பேக்கேஜ் கிரியேட் பண்ணாலும். பிகாஸ் இட்ஸ் ஓவரால் ப்ராஜெக்ட் யூஸ் ஆக போகுது. நீங்கள் ஸ்மால் லெட்டரில் கன்வென்ஷன், கோவோட கன்வென்ஷன், ஒவ்வொரு பேக்கேஜில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணுன்றது அதை மறந்துடாதீங்க. ஸோ ப்ரைவேட்டாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் ஸ்மால் லெட்டரில் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக்கேஜுக்குள்ளே மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் ஸ்மால் லெட்டரில் வைக்கலாம். பட் இந்த கிரீட்ன்றதை நம்ம பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கான ரீசனே சில ஃபங்க்ஷன்ஸை பேக்கேஜ் பண்ணி மற்ற நிறைய இடத்துல யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ பேக்கேஜ் மெத்தட்ஸை ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் கிரியேட் பண்ணுங்கள், அது இம்பார்ட்டன்ட். ஓகே, கிரீட் நேம் ஸ்ட்ரிங் fmt டாட் printf வெல்கம் %s நேம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒரு கிரீட் ஃபங்க்ஷன் தான். இதை நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரீட் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷனும் கிரியேட் பண்ணுவோமே, ஒன்று கூட வேண்டாம், கிரீட் ஆடுன்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஆட் x, y இன்டீஜர் ரிட்டர்ன் வேல்யூ இன்டீஜர் ப்ளஸ் ஒய் ரிட்டர்ன் x ப்ளஸ் ஒய். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு மெத்தட்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இந்த பேக்கேஜில் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பேக்கேஜில் பண்டில் பண்ணியிருக்கோம்னு கூட சொல்லலாம். ஹவவர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேக்கேஜை நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, குவைட் சிம்பிள், லிப் பேக்கேஜ் ஆட்டோ இம்போர்ட். நீங்களே பேனோலாம் இம்போர்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கோ எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க விஎஸ் கோட்லன்னா அது ஆட்டோ இம்போர்ட் ஆகும். ஓகே, அரஸ் நீங்கள் டைரெக்டாக கூட பண்ணலாம். என்னென்னா பார்த்தீங்கன்னா மேத் மாட் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களோட மாடியூல் நேம் மேத் மாட் ஸ்லாஷ் லிப் பேக்கேஜ்ன்றது உங்களுடைய பேக்கேஜ் நேம். ஸோ ஓகே, சிம்பிள் பேத் தான். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம், இட்ஸ் குவைட் சிம்பிள். கிரீட் சந்தீப் அண்ட் ஆல்சோ லிப் பேக்கேஜ் டாட் ஆட் 10+20. இப்போ கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா go run main.go கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் சி வெல்கம் சந்தீப் ஆடே ஆகலை. ஓகே, நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னா இங்கே println போடணும். உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்எல்ஸ் அது வந்துட்டு காற்றுலேயே போயிடும். println இப்போ இந்த லிப் பேக்கேஜ் ஆட் கொடுங்க. இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா கேன் சி நம்பர் ஆட் ஆகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் டு நியூ லைன் பார்த்தீங்க அப்படின்னா நியூ லைனில் வரும் வெல்கம் சந்தீப் 30. ஸோ 10யும் 20யும் ப்ளஸ் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் 2 ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதை main.go ஃபைலில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது main.go ஃபைலில் மட்டும் தான் இம்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இன்னொரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் மேத் மாட் ப்ராஜெக்ட்குள்ளேயே, அந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே நீங்கள் லிப் பேக்கேஜை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியாச்சுன்னா அது உங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே எங்கே வேணாலும் நீங்கள் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாடியூல் உங்களுடைய லோக்கல் மாடியூல். எஸ், இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்துட்டு எங்கே வேணால் ரன் பண்ணலாம். ஈவன் இதை வந்துட்டு நீங்கள் நம்ம மக்ஸ் ரவுட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், இதை வந்துட்டு ஒரு HTTP சர்வராக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஒரு பேக்எண்ட் ப்ராஜெக்ட் கூட பண்ணலாம். பட் இந்த மாடியூலில் நம்ம பப்ளிக்கு கொடுக்கல, கரெக்ட்? இது வந்துட்டு நம்ம லோக்கலாக இருக்கிற மாடியூல் அண்ட் இது நம்ம லோக்கலாக இருக்கிற பேக்கேஜ். வாட் இஃப் நீங்கள் ஒரு
பேக்கேஜ் கிரியேட் பண்ணி அதை இந்த மக்ஸ் ரவுட்டர் மாதிரியே பப்ளிக்கு கொடுக்கக்கூடாது. எஸ், அதுவும் பண்ண முடியும். ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும் கோவில். என்பிஎம் மாதிரி எதுவுமே காம்ப்ளிகேட் பண்ணலை, டைரெக்டாக ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ரேப்பப் கொடுத்துட்றேன். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படி ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணலாம், எப்படி ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணலாம், எப்படி மாடியூல்குள்ளே இருக்கிற ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி எப்படி பப்ளிஷ் பண்ணலாம், அந்த பப்ளிஷ் பண்ண பேக்கேஜை எப்படி யூஸும் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். தேங்க்ஸ் கைஸ், see you.